ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்த டெஸ்ட் சீரிஸ் லிட்டரலாக ஒயிட் வாஷ் தான் சொல்ல போனால். பிகாஸ் வந்து ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரெக்கார்டை சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவில் வந்து முறியடிச்சு போயிட்டே இருந்தாங்க. இதை பற்றி வந்து கௌதம் கம்பீர் கிட்ட கேட்டால் அவரை வந்து என்ன சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணேன், நான் தான் உங்களுக்கு ஏசியா கப் வின் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றாரு. கொஞ்ச வருஷத்துக்கு அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தா எல்லா கிரெடிட்டையும் ஒருத்தர் வந்து ஸ்டீல் பண்றாரு அப்படின்னு கௌதம் கம்பீர் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. இப்போ அதே கௌதம் கம்பீர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுல என்னன்னு எங்களுக்கு புரியல. ஏன் தோத்தாங்கன்னு கேட்டா அதுக்கான ப்ராப்பர் ரீசன் இல்லை. சம்மந்தமே இல்லாம சுப்மன் கில் கேப்டன், சம்மந்தமே இல்லாம ஒரு பேட்டிங் ஆர்டர் ஷஃபிள், ஹோம் சாயில்ல இந்தியா தோக்குறது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். சரி, பாஸ்ட்டை மறந்துட்டு இப்போ ஃபியூச்சருக்கு வந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் ஓடி. வழக்கம் போல நம்ம சுப்மன் கில் கேப்டன் அவருக்கு வந்து இன்ஜுரி. பரவாயில்லைங்க, நல்ல விஷயம். அதுதான் பார்த்தா இன்ஜுரி தான். ஏன்னா அவர் போயிட்டா டீம்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அப்படியும் பார்த்தா ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வந்து 1 டவுன் விராட் கோலி, 2 டவுன் கேஎல் ராகுல். அந்த தேர்ட் பொசிஷனுக்கு தான் இப்போ ருத்துராஜ் கைக்வாடா இல்ல திலக் வர்மாவா, 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க டொமஸ்டிக்ல. யாருக்கு வாய்ப்பு கிடைக்குது? மோஸ்டாக ருத்துராஜ் கிடைக்காதான் நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கலி அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ். பவுலிங்ல எதுக்கு இந்த அஷித் ராணான்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. முகமது ஷமி இருக்காரு, சிராஜ் இருக்காரு, கொஞ்சம் கிளம்ஜியா தான் போயிட்டு இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் பொறுத்து இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்ப்போம்.